children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ், ட்ரை கன்ஸ்ட்ரக்டிங் எ வேர்ட் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் இல்லையா? நீங்கள் வந்து இப்போ கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வேர்ட் ப்ராப்ளமுக்கு நீங்கள் வேர்ட் ப்ராப்ளமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏ சம் பாருங்கள். 4 × 9 இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்மால் நம்பரை வந்து நான் வந்து ஒரு பிளேட் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். பிக் நம்பரை வந்து ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிப்போம். இப்போது 9 அப்படின்றது நான் லட்டூஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். 4 அப்படின்றத நான் பிளேட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஃப்ரேம் பண்ணுறேன். ரித்து ஹேஸ் 4 plates. ஓகேவா? ரித்து கிட்ட 4 plates இருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரி தான் எழுதணும்னு தேவையில்ல, நீங்கள் உங்களோட ஓனில் எழுதலாம். ஈச் பிளேட் ஹேஸ் 9 laddus. How many மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது. ஸோ நம்ம வந்து டோட்டலாக கேட்குற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். How many laddus are there in total? Are there in total? இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிள் இங்கிலீஷில் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. Ritu has 4 plates. Each plate has 9 laddus. How many laddus are there in total? ஓகேவா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 4 × 9. இந்த இடத்துல நீங்கள் 4 டேபிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், 9 டேபிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டேபிள்ஸ் ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்க? 4. ஆனால் நீங்கள் 4 டேபிள்ஸ் சொல்கிறப்போ 9 டைம்ஸ் வரைக்கும் சொல்லணும். 9 டேபிள்ஸ் சொன்னீங்கன்னா 4 டைம்ஸ்லேயே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம், டைமும் சேவ் ஆகும்ல. ப்ளஸ் அந்த ட்ரிக்கரை பண்ணிடலாம். நம்ம 9 டேபிளுக்கு ட்ரிக்லாம் கூட நிறையா சொல்லி கொடுத்துருக்கோம், அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 1 9 is 9. 2 9s are 18. 3 9s are 27. 4 9s are 36. வெரி குட். அப்போ 4 9s are 36. ஸோ இப்போ 36 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்ப்போம். டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. டிவிஷன்னா என்ன சொன்னேன்? ஈக்குவல் ஷேரிங், ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் போட்டு நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ இது நான் எப்படி வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த பிக் நம்பர் இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம சாக்லேட்ஸ்னு வச்சுக்கிறேன். சாக்லேட்ஸ். ஓகேவா? ஸ்மால் நம்பரை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சீதா ஹேஸ் 32 chocolates. சீதா ஹேஸ் 32 chocolates. ஓகேவா? இப்போ இதை வந்து ஷேர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. she wants to share them equally. டிவிஷன்னாலே நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணுறோம். அமாங் எத்தனை பேருக்குள்ளே ஷேர் பண்ணுறோம்? 8 தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ 8 friends. 8 friends. How many chocolates will each friend get? அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? சீதா ஹேஸ் 32 chocolates.
She wants to share them equally among 8 friends. How many chocolates will each friend get? இப்போ நம்ம டிவிஷன் பண்ணலாம், சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ 32 டிவைடட் பை 8. நான் இதை எப்படி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு டிவிஷன் ப்ராப்பராக இன்னும் வரலல்ல, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், 8 டேபிள்ஸ் சொல்லி பாருங்கள். எத்தனை டைம்ஸ் 32 வருதுன்னு பாருங்கள். 1 8 is 8. 8 டேபிள்ஸ்க்கு ட்ரிக் சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா. 2 8s are 16. 3 8s are, இங்கே வந்து ஒன்ஸ் பிளேஸில் 2 2 மைனஸ் பண்ணிட்டு வருவோம், கரெக்டாக. 3 8s are 24. இங்கே வந்து 1 2 3 தான் வரும். 4 8s are 32. ஸோ 32 வந்துருச்சு பாருங்க. எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 4 டைம்ஸ் வந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போது 4 தான் ஆன்சர். அப்போ ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் 4 சாக்லேட்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் அகைன் மல்டிப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஓன் இங்கிலீஷ் போட்டு ஏதாவது ஒரு ஓன் நேம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம் கூட போட்டு கொஸ்டின் வந்து சால்வ் போட்டுக்கலாம். உங்களோட நேமே கூட போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். 6 into 7 கொடுத்துருக்காங்க. அகைன் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாலா ஹேஸ், இதை வந்து நான் 6 into 7ன்றது 6ன்றது நான் பிளேட்ஸ்னு வச்சுக்கிறேன். 7 அப்படின்றது நான் ஆப்பிள்ஸ்னு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களா அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ பாலா ஹேஸ் 6 plates. Each plate has 7 apples. How many apples are there in total? கரெக்டாக வருதா? Bala has 6 plates. Each plate has 7 apples. How many apples are there in total? கேட்கலாமா? இப்போ நம்ம 6 7s are சால்வ் பண்ணணும்ல. 6 டேபிள் தெரியுமா உங்களுக்கு? 6 டேபிள் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை 7 டேபிள்ஸ் எதுனாலும் சொல்லுங்கள். 7 டேபிள் சொல்கிறீங்களா, 6 டேபிள் சொல்ல போகிறீங்களா? 6 டேபிள். 1 6 6 6. 2 6 are 2 6 are 12. 3 6 are 18. 4 6 are 24. 5 6 are 30. 6 6 are 36. 7 6 are 42. 42. நமக்கு இங்கே 6 7s are தானே கேட்டிருக்காங்க. 6 7s ஆர்னாலும் 7 6 ஆர்னாலும் ஒன்று தான். ஸோ நமக்கு இங்கே என்ன வருது, 42 வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, அகைன் டிவிஷன் கேட்டிருக்காங்க. 45 டிவைடட் பை 5 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அகைன் வந்து ஈக்குவலி ஷேரிங் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணணும். எப்படி பண்ணலாம், ரீட்டா இந்த 45 அப்படின்றது நான் வந்து டாய்ஸ்னு வச்சுக்கிறேன். இந்த 5 அப்படின்றது வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ரீட்டா ஹேஸ் 45 டாய்ஸ். ரீட்டா கிட்ட 45 டாய்ஸ் இருக்கு. She wants to share them equally to her. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ், 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. How many toys will each get? அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ டாய் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது பாருங்கள். ரீட்டா ஹேஸ் 45 டாய்ஸ். ஷி வாண்ட்ஸ் டு ஷேர் தம் ஈக்குவலி டு ஹர் 5 ஃப்ரெண்ட்ஸ். ஹவு மெனி டாய்ஸ் வில் ஈச் கெட்? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 45 டிவைடட் பை 5. இப்போ 5 டேபிள்ஸ். இப்போ 5 டேபிள்ஸ் சொல்லி பாருங்கள். 5 டேபிள்ஸில் 45 எத்தனை டைம்ஸ் வருது பாருங்கள். 5 1s are 5. 5 2s are 10. 5 3s are 15. 5 4s are 20.
5 5s are 25. 5 6 are 30. 5 7s are 35. 5 8s are 40. 5 9s are 45. 45 தான் நமக்கு வரணும். 45 எத்தனை டைம்ஸில் வந்திருக்கு? 9. 9 டைம்ஸில் வந்திருக்கு. அப்போ 9 தான் ஆன்சர். 9 டாய்ஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம் எல்லாமே? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. பப்பா ஐ எம் மேக்கிங் அ கார்ட்போர்ட் ரேக். ஸோ இந்த பாய் சொல்கிறாங்க, அவங்க பப்பா கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் ரேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேக்னா என்னது? தேர்லாம் பார்த்துருப்பீங்க, டெம்பிள்ஸில் வந்து தேர்லாம் இருக்கும் இல்லையா, உள்ள சாமி வரும்ல, ஸோ அதை தான் ரேத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே வந்து அந்த பாய் வந்து கார்ட்போர்டில் செய்கிறாங்க, அட்டைப்பெட்டியில் செய்கிறாங்க ரேத் வந்து. ஐ நீட் டு மேக் ஸ்போக்ஸ் ஃபார் 20 வீல்ஸ் ஆஃப் த ரேத். ஸோ அந்த ரேத்துக்கு வந்து எத்தனை வீல்ஸ் இருக்கான்? 20 வீல்ஸ் இருக்கான். அந்த 20 வீல்ஸுக்கும் அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்களாம்? ஸ்போக்ஸ் வந்து மேக் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஸ்போக்ஸ்னால் என்னது? இந்த வீல்லலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி, இதுதான் ஸ்போக்ஸ். தமிழில் வந்து ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு வீலுக்கும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்போக்ஸ் சொல்கிறாங்க. அடுத்த லைனில் சொல்கிறாங்க பாருங்கள். ஈச் வீல் நீட்ஸ் 5 ஸ்போக்ஸ். ஐ நீட் டு மேக் ஸ்போக்ஸ் ஃபார் 20 வீல்ஸ் ஆஃப் த ரத். ஸோ 20 வீல்ஸ்க்கு நான் ரேத் வந்து மேக் பண்ணணும். ஈச் வீல் நீட்ஸ் 5 ஸ்போக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த பாய்க்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஹெல்ப் பீம் வில் நீட் டேஷ் ஸ்போக்ஸ். ஸோ பீம்க்கு வந்து எத்தனை ஸ்போக்ஸ் தேவைப்படும்? 20 வீல்ஸ் செய்யணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ 20 வீல்ஸ் செய்யணும், ஒரு வீலுக்கும் 5 ஸ்போக்ஸ் தேவைப்படும். அப்போ 20 வீல்ஸுக்கு எவ்வளோ தேவைப்படும்? 20 × 5 பண்ணோன்னா ஆக்சுவலாக கிடச்சிரும். ஆனால் உங்களுக்கு டேபிள்ஸ் 20 டைம்ஸ் சொல்லணும். ஸ்கிப் கவுண்டிங் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60 65 70 75 80 85 90 95 100. ஸோ இதை வந்து அவங்க ஃபிங்கர் விட்டுட்டே சொல்கிறாங்க. அதாவது 5 சொல்கிறப்ப ஒரு ஃபிங்கர் விட்டுக்கிறாங்க, 10 சொல்கிறப்ப 2 ஃபிங்கர்ஸ் விடுறாங்க, 15 சொல்கிறப்ப 3 ஃபிங்கர்ஸ், 20 சொல்கிறப்ப 4 ஃபிங்கர்ஸ், 25 சொல்கிறப்ப 5 ஃபிங்கர்ஸ், 30 சொல்கிறப்ப 6. இந்த மாதிரி நீங்கள் 10 5s ஆர் வரைக்கும் உங்களுக்கு தெரியும்ல டேபிள்ஸில். 10 5s ஆர் 50. நமக்கு இன்னொரு 10 தேவைப்படும். ஒரு 10 நமக்கு வந்துருச்சு, இன்னொரு 10 வரப்போ நீ என்ன பண்ணலாம்? 50 + 50 கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் கூட பண்ணிக்கலாம். 50 + 50 100. அப்போது 100 ஸ்போக்ஸ் வந்து தேவைப்படுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதணும். பீம்க்கு எத்தனை ஸ்போக்ஸ் தேவைப்படுது? 100 ஸ்போக்ஸ் வந்து தேவைப்படுது. இல்லை எனக்கு வந்து அது எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 20 டைம்ஸ் வந்து 5 எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இந்த மாதிரி 20 டைம்ஸ் வந்து 5 எழுதிட்டு ஆட் பண்ணிகிட்டே வாங்க. 10 5 + 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60 65 70 75 80 85 90 95 100. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்க. திங்க் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவு யூ ஃபைண்ட் த ஆன்சர். நீங்கள் எந்த மெத்தடில் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண சொல்கிறாங்க. லெட் அஸ் see how பீம் did it. ஓகே, பீம் எப்படி செஞ்சுருக்கான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஒரு மெத்தட் செஞ்சு 100 கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி பீம் என்ன செஞ்சுருக்கான்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறான்னா 10 வீல்ஸ் மட்டும் எடுத்துக்கிறான். ஸோ டோட்டலாக 20 வீல்ஸ் பண்ணணும்ல, ஃபஸ்ட்டு 10 வீல்ஸ் மட்டும் எடுத்துக்கிறான். 10 வீல்ஸ் வில் நீட். ஸோ ஃபஸ்ட்டு 10 வீல்ஸை ட்ரா பண்ணிக்கிறான். ஸோ ஒவ்வொரு வீல்லையும் 5 5 ஸ்போக்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கான். ஸோ 5 + 5 10 10 + 5 15 15 + 5
20, 20 plus 5, 25, 25 plus 5, 30, 30 plus 5, 35, 35 plus 5, 40, 40 plus 5, 45, 45 plus 5, 50, அப்போ 50. இப்போ 10 5s are 50. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 10 வீல்ஸை மட்டும் எடுத்து பண்ணுறான். அப்போ அனதர் 10 வீல்ஸ் வர்றப்போ அனதர் 10 வீல்ஸ் வில் நீட் என்ன வரும்? அகைன் வந்து ஒரு 10 வீல்ஸ் எடுக்கிறான். ஒவ்வொரு வீலுக்கும் 5 இருக்கும். அப்போ 10 வீல்ஸ் எடுக்கிறப்ப 10 into 5. 10 5s are 50. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்போக்ஸ் நீடட் இஸ் ஒரு 50. ஃபஸ்ட்டு ஒரு 10 எடுத்து 50 கண்டுபிடிச்சிருக்கான். அடுத்து ஒரு 10 எடுத்து 50 கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ 50 + 50 is equal to 100. இந்த மெத்தட் ஆல்ரெடி நம்மளே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி அவன் ஸ்போக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கான். 10 10 எடுத்து பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரை தீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து 30 into 5 கேட்குறாங்க. இப்போ 10 into 5 50 சொன்னோம். கரெக்டாக இங்கே சொன்னோம் பார்த்தீங்களா? 10 into 5 50 சொன்னோம். அதே இது இன்னொரு 10 into 5 வரப்போ என்ன ஆகும்? 20 into 5 தானே. ஸோ 20 into 5 100 வரும். அப்போ 30 into 5 என்ன வரும்? இன்னொரு ஒரு 50 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 100 + 50. அதாவது நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10க்கு பார்த்தோம். ஸோ 10 into 5 என்ன வந்துச்சு? 50 வந்தது. அகைன் இன்னொரு 10 into 5 அவன் பிரிச்சுக்கிட்டான் இல்லையா? 20 வீல்ஸை 10 10 பிரிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டான். ஸோ 10 + 10 20 தானே. ஸோ 10 + 10 20 தானே. ஸோ 20 into 5 தான் நமக்கு 100. இங்கே வந்து நமக்கு 20 into 5 தான் நமக்கு என்ன வந்துச்சு? 100 வந்தது. அகைன் இதில் ஒரு 10 ஆட் பண்ணுறோம். அப்போ 30 into 5 என்ன வரும்? 150 வரும். இன்னொரு ஒரு 50 ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? 150 வரும். இப்போ 30 into 5 வந்து 150. உங்களுக்கு ஹிண்ட் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூ கேன் ஃபைண்ட் திஸ் பை கவுண்டிங் த ஸ்போக்ஸ் இன் 30 வீல்ஸ். 30ன்றது 30 வீல்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் 10 வீல்ஸ். ஃபர்ஸ்ட் 10 வீல்ஸ்க்கு நமக்கு எத்தனை ஸ்போக்ஸ் இருந்துச்சு? 50 இருந்தது. நெக்ஸ்ட் 10 வீல்ஸ் வில் ஹேட் டேஷ் ஸ்போக்ஸ் 50. அதுக்கடுத்து ஒரு 10 வீல்ஸ் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 30 வீல்ஸ் வரப்போ அதுக்கடுத்து ஒரு 10 வரப்போ என்ன வரும்? அகைன் ஒரு 50 வரும். இப்போ நம்ம 30 வீல்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டலாக இப்போ எத்தனை ஸ்போக்ஸ் இருக்குது? இப்போ 50 + 50 100. 100 + 50 150 இருக்குது. அப்போ 30 into 5 என்ன வரும்? ஈக்குவல் டு 150 ஸ்போக்ஸ். இதே வீல்ஸ்க்கு வச்சு பார்க்குறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே நமக்கு கம்ப்ளீட் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 30 into 5 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 30 into 5 நமக்கு என்ன வந்துச்சு? 150 வந்துச்சு. அப்போ 40 into 5 என்ன வரும்? இன்னும் ஒரு 50 ஆட் பண்ணுங்க. 200. 50 into 5 250. வெரி குட். 60 into 5 300. வெரி குட். 70 into 5 இதுலேருந்து இன்னும் ஒரு 50 ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? 300 + 50 என்ன வரும்? 350. நெக்ஸ்ட் 80 into 5 என்ன வரும்? 400. 90 into 5 450. 100 into 5 இதுலேருந்து இன்னொரு 50 ஆட் பண்ணுங்க. 500. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 450 + 50 பண்ணணும். அப்போ என்ன வரும்? 500 வரும். இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். டிஸ்கிரைப் த பேட்டர்ன்ஸ் யூ see here. நீங்கள் என்ன பேட்டர்ன் பார்க்குறீங்க? 200 250 300 350 400 450 500 இந்த மாதிரி வருது. இங்கே என்ன பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுறீங்க? ஸ்கிப் கவுண்டிங் பை 50 அப்சர்வ் பண்ணுறீங்க. கரெக்டாக? அப்போ இங்கே எழுதிக்கோங்க. ஸ்கிப் கவுண்டிங் பை 50. 50 50யாக போகுதா? ஸ்கிப் கவுண்ட் ஆகுதா? ஸோ அதுதான் இங்கே நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்ஸ் எல்லாம்? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.